இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 காவிய கண்டில் செகண்டாக கொடுத்துருக்கிற கவிதா வாக் அப்படின்ற கவிதா தான் பார்க்க போகிறோம். இந்த கவிதாவை எழுதினது லலித்யஜி. வாக் அப்படின்னா வாணி, ஸ்பீச்சுன்னு அர்த்தம். லலித்யஜி காஷ்மீரி பாஷையில் எழுதினதை நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி மீரா காந்த் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. கவிதாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். कश्मीरी भाषा की लोकप्रिय संत कवयित्री ललित का जन्म 1321 के लगभग कश्मीर स्थिति पामपोर के सिमपुरा गांव में हुआ था. उनके जीवन के बारे में प्रामाणिक जानकारी नहीं मिलती. ललित को लल्लेश्वरी, लला, ललयोगेश्वरी, लला रिफ़ा आदि नामों से भी जाना जाता है. उनका देहांत सन 1391 के आसपास माना जाता है. காஷ்மீரி பாஷையினுடைய ரொம்பவும் பாப்புலரான ஒரு கவியத்ரி தான் லலித்யத் அப்படின்றவங்க. அவங்களுடைய பர்த் வந்து 1320 காஷ்மீரில் இருக்கிற பாம்போர் அப்படின்ற இடத்துல சிம்பூரா வில்லேஜில் நடந்திருக்கு. அவங்களுடைய ஜீவன் பற்றின, அவங்களோட லைஃப்பை பற்றின ஒரு பிரமாணிக் ஜான்காரி, அதாவது ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து இது வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கல. லலித்யத்தை வந்து என்னென்ன பேர்லலாம் கூப்பிடுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லல்லேஸ்வரி, லலா, லலயோகேஸ்வரி, லலா ரிஃபா அப்படின்ற பேர்லேயும் அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்களுடைய டெத்து பார்த்திங்கன்னா 1391 நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ललित्यत की काव्य शैली को वाक कहा जाता है. ஸோ லலித்யத் அந்த கவியத்ரியினுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், காவிய शैली, அதாவது அந்த போயம் ரைட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த ஸ்டைலுக்கு வந்து वाक அப்படின்னு சொல்கிறாங்க. जिस तरह हिंदी में कबीर के दोहे, मीरा के पद, तुलसी की चौपाई और रसखान के सवैये प्रस्थित है, उसी तरह ललित की वाक प्रस्थित है. ஸோ எப்படி நம்ம ஹிந்தியில் வந்து கபீர்னுடைய தோஹே, அதாவது மீராவினுடைய பத்து, துளசியினுடைய சௌப்பாய், அதாவது 4 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது, ரஸ்கானுடைய சவையே, இதெல்லாம் எப்படி பாப்புலராக இருக்கோ அதே மாதிரி காஷ்மீரி லாங்குவேஜில் லலித்யத் அப்படின்றவோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் वाक அப்படின்றதும் ஒரு பாப்புலர் தான். अपने वाकों के ज़रिए उन्होंने जाति और धर्म की संकीर्णताओं से ऊपर उठकर भक्ति के ऐसी रास्ते पर चलने पर जोर दिया जिसका जुड़ाव जीवन से हो. உங்களுடைய வாக்கும், அதாவது அவங்களுடைய கவிதைகளில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜரியே உன்ஹோனே ஜாதி அவர், ஸோ அவங்க கவிதைகள் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜாதி, தர்மம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற சங்கீர்ணத்தாவும் ஒரு நேரோனஸ், ஸோ அதை வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோடு பார்க்குறது. ஸோ இதுக்கெல்லாம் மேலே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பக்தி அப்படின்றது தான் ஒரு உண்மையான வழி அப்படின்றத பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஜாதி, தர்மம் இந்த பேரில் வந்து கெட்ட வழியில் நடக்கிறத பற்றியும், பக்தி அப்படின்றது நம்ம ஜீவனோட எப்படி ஜுடாவ் ஜீவன் சேஹோ, அதாவது எப்படி வந்து அஃப்ளிக்ட் ஆகிருக்கு, தொடர்புடையது அப்படின்றத பற்றியும் சொல்கிறாங்க. उन्होंने धार्मिक आडंबरों का विरोध किया और प्रेम को सबसे बड़ा मूल्य बताया. ஸோ அவங்களுடைய வாக்கில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தார்மிக் ஆடம்பரம், அதாவது திகாவா, ஷோ ஆஃப் பண்ணுற அந்த லைஃப், ஆடம்பரம், அந்த லைஃப்பை வந்து அவங்க அகெயின்ஸ்டாக இருக்காங்க, விரோத்கியா. அது மட்டும் இல்லாமல் பிரேம்கோ சப்சே படா மூல்ய பதாயா, அதாவது அன்பு தான் எல்லாத்தோடையும் ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூபிளான விஷயம் அப்படின்றத பற்றி அவங்களோட வாக்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. लोक जीवन के तत्वों से प्रेरित ललित की रचनाओं में तत्कालीन पंडिताओं, भाषा, संस्कृत और दरबार के भोज से दबी फारसी के स्थान पर जनता की सरल भाषा का प्रयोग हुआ है. உங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத 3rd பேராகிராஃபில் சொல்கிறாங்க. லோக் ஜீவன் கே தத்துவம், அதாவது வில்லேஜ் பீப்புளினுடைய அந்த ஒரு எலமெண்ட்ஸ், ஸோ அவங்களுடைய அந்த பாஷையில் பிரேரித் மீன்ஸ் இன்ஸ்பயர்டு, ஸோ அந்த ஒரு பாஷையில் இன்ஸ்பயர் ஆன அந்த லலித்யஜி அவங்களுடைய கம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்காலின் பண்டிதாவும் பாஷா, தற்காலின் மீன்ஸ் கான்டெம்பரரி, ஸோ அவங்க காலத்தில் வாழ்ந்த அந்த பண்டிதர்களுடைய பாஷை, அதாவது சன்ஸ்கிருத். அவர் தர்பார் பே போஜ் சே தபி ஃபார்சி, அதாவது தர்பார் லாங்குவேஜ், அதாவது அந்த பார்லிமெண்ட்டில் அவங்க என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜ் சே தபி, அது ஒரு பேர்டனாக திணிக்கப்பட்ட ஃபார்சி லாங்குவேஜ் கூடயும், ஜனதாக்கி சரல் பாஷா, ஸோ மக்கள் யூஸ் பண்ணுற சரல் பாஷையும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய வாக்கில். यही कारण है कि ललित की रचनाएं सैकड़ों सालों से कश्मीरी जनता की स्मृति और वाणी में आज भी जीवित है. ஸோ அவங்களுடைய அந்த சரளமான லாங்குவேஜ் காரணத்தினால தான் லலித்யஜியினுடைய ரச்சனாவும், ஸோ அவங்களுடைய அந்த கம்போசிஷன் பார்த்திங்கன்னா சைக்கட்டும் சாலம், ஸோ 100 வருஷங்கள் கடந்து கூட காஷ்மீரி மக்களினுடைய மனதில் அது வந்து ஒரு ஸ்மிருதி, ஒரு வாணி, அது ஒரு மெமரியாகவும் அதோட ஸ்பீச்சாகவும் எப்பயுமே அவங்களுடைய அந்த வாக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆஜ் பி ஜீவித் है. वे आधुनिक कश्मीरी भाषा का प्रमुख स्तंभ मानी जाती है. ஸோ அவங்கள தான் இப்போ இருக்கிற மாடர்ன் காஷ்மீரி லாங்குவேஜினுடைய ஒரு ஸ்தம்பம், அதாவது ஒரு பில்லராக கூட எல்லாருமே கருதுகிறாங்க.
இந்த பேராகிராஃபில் நம்ம படிக்க போகிற கவிதா வாக் பற்றின ஃபுல் इन्फॉर्मेशन இருக்கும். विद्यार्थियों का भक्ति काल की व्यापक जन चेतना और उसके अखिल भारतीय स्वरूप से परिचित कराने के उद्देश्य से यहाँ ललित के 4 वाक्यों का हिंदी अनुवाद प्रस्तुत किया जा रहा है. विद्यार्थियों को भक्ति काल की व्यापक जन चेतना அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்தி கால் அந்த பக்தி காலம் அந்த மூமெண்ட்டை பற்றின வியாபக் ஜன் சேத்தனா நல்ல ஒரு கான்ஷியஸ் வைடு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உஸ்கே அகில் பாரதிய ஸ்வரூப் அதாவது என்னுடைய அகில் பாரதிய ஸ்வரூப் மீன்ஸ் ஆல் இந்தியன் ஃபார்மேஷன். ஸோ இந்தியாவில் அது எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பரிச்சித் கரானேக்கே உத்தேஷ் அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்றத ஒரு உத்தேசத்தில் லலித்யத்கி 4 வாக்கோக்கா ஹிந்தி அனுவாத். ஸோ லலித்யத் ஜியினுடைய 4 வாக்கை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வாக்குலேயும் அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். पहले वाक में ललित ने ईश्वर प्राप्ति के लिए किए जाने वाले अपने प्रयासों की व्यर्थता की चर्चा की है. ஸோ ஃபஸ்ட்டு வாக்கில் வந்து லலித்ஜி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஈஸ்வர் பிராப்தி அதாவது ஈஸ்வரை அடையணும், கடவுளை அடையணும், முக்தி அடையணும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் எஃபர்ட்டும் என்ன ஆகுதுன்னா வியர்த்ததா. ஸோ எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது, எல்லா எஃபர்ட்டுமே இட் கோஸ் இன் வெயின் அப்படின்றத பற்றின ஒரு சர்ச்சை அப்படின்ற பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. दूसरे में भामाडंबरों का विरोध करते हुए यह कहा गया है कि अंतःकरण से समभावी होने पर ही मनुष्य की चेतना व्यापक हो सकती है. ஸோ 2வது வாக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாமனா டம்பரம் அப்படின்னா பாஹர் கி ஆடம்பரம். ஸோ வெளி தோற்றமாக எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வெளி தோற்றத்தில் வந்து ஆடம்பரமாக தன்னை காமிச்சிக்கிறவங்க, அது இல்லாமல் வந்து சொசைட்டி கூட ஒத்து போகாத அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இவங்க பேசுகிறாங்க. அகைன்ஸ்டாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரன்ஸே சமபாவி ஹோனாப்பர். ஸோ இறுதியில் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும் அப்படின்னா, சமமாக பாவிக்கணும். நீ ஒருத்தவங்களை சமமாக பாவிச்சாதான் மனுஷ கி சேத்னா வியாபக் ஹோ சக்தி ஹை. அதாவது நம்மளுடைய அந்த பிறவி பலன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் போய் வியாபக் ஹோ சக்தா ஹை, அதாவது வைடாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வைடாகும். எல்லாரையுமே சமமாக பாவிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. दूसरे शब्दों में इस मायाजल में कम से कम लिप्त होना चाहिए. அதாவது இன்னொரு என்ன மீனிங் அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஆடம்பரமான இந்த மாயாஜால் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நீ ரொம்ப கொஞ்சம் தான் வந்து லிப்ட் ஹோனா சாயே. லிப்ட் அப்படின்னா இன்டெல்ஜ்னு அர்த்தம். ஸோ அதில் நீ கொஞ்சம் தான் ஈடுபடணும், மற்றபடி எல்லாரையும் சமமாக பாவிக்கணும் அப்படின்றத 2வது வாக்கில் சொல்கிறாங்க. தீசரே வாக் மே கவியத்ரி கே ஆத்மா ஆலோச்சன் கி அபிவியக்தி ஹை. அதாவது 3வது வாக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவியத்ரியினுடைய அதாவது லலித்ஜியினுடைய ஆத்மா ஆலோசனை அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, சுய பரிசோதனை. ஸோ தன்னைத்தானே அவங்க பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. கடவுளுக்கு நம்ம கடவுளை கும்பிடுறோமே, இந்த வழி கரெக்டானதா, இதுதான் கடவுள் முக்தி அடைகிற வழியா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஆத்மாலோச்சன்கி அபிவியக்தி, ஸோ அதனை பற்றின எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோஸ்பெக்ஷனை பற்றின எக்ஸ்பிரஷன்ஸ் 3வது வாக்கில் கொடுத்துருக்காங்க. வே அனுபவ கர்த்தி है कि भव सागर से पार जाने के लिए सत्कर्म ही सहायक होते हैं. ஸோ அதாவது 3வது வாக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவ் சாகர்னா ஓஷன். ஸோ இங்கே சொல்கிறது வந்து லைஃப் அப்படின்ற ஓஷனை வந்து பார் ஜானே கேலி அதை கடந்து போகிறதுக்கு சத்கர்ம அப்படின்னா வந்து குட் வர்ச்சியூஸ். ஸோ நல்லது நல்ல கர்மங்கள் செஞ்சால் மட்டுமே நம்மளால் அந்த ஒரு நல்ல ஒரு முக்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்கர்ம ही सहायक होते हैं. भेदभाव का विरोध और ईश्वर की सर्वव्यापकता का बोध 4th वाक में है. அதாவது 4வது வாக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேத்பாவ் கா விரோத் அதாவது டிஸ்கிரிமினேஷன், மனிதர்களுக்கிடையே வேறுபாடு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதை வந்து அகைன்ஸ்டாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்வர்கி சர்வ வியாபக்தா அதாவது கடவுளுடைய அபிக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கும் நிறைந்தவர். ஸோ கடவுள் தான் எல்லா இடத்துலையும் நிறைந்தவர் அப்படின்றத பற்றி 4வது வாக்கில் சொல்லியிருக்காங்க. லலித்யத் நே ஆத்ம ஞான் கோஹி சச்சா ஞான் மானா ஹே. ஸோ லலித்யத் ஜி வந்து நம்மளுடைய அறிவொளி, நம்ம அறிவால் சிறக்கிறது அந்த என்லைட்மெண்ட்டை தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஸ்துத் வாக்கோं का अनुवाद மீரா கிராந்த் ने किया है. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாக்கு வந்து காஷ்மீரி பாஷையில் இருக்குது. இதனோட டிரான்ஸ்லேஷன் வந்து மீரா காந்த் அப்படின்றவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம கவிதா பார்க்கலாம்.